வீட்டு குப்பையை பொன்னாக மாற்றும் ஆச்சரியம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா வீட்டில் மீதியான சாப்பாடு, குழம்பு, ரசம் அதெல்லாம் கலந்த வேஸ்ட்டு. ஸோ இந்த வேஸ்ட்டை வந்து எப்படி ஃபீட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இந்த வேஸ்ட்டை எடுத்து இது வந்து இன்லெட் பைப்புன்னு சொல்லுவோம், அதாவது உள்ளே போடக்கூடிய குழாய். இதில் வந்து நீங்கள் அப்படியே ஊற்றிடுவீங்க. ஸோ ஊற்றிட்டு இதோடு சேர்த்து இன்னும் ஒரு ஜார் தண்ணி ஊற்றலாம். இந்த தண்ணி வந்து அரிசி கழுவுற தண்ணி, காய் கழுவுற தண்ணி, இந்த மாதிரி பழைய தண்ணியாக கூட இருந்தாலும் ஓகே. ஸோ இதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகிற கேஸ் வந்து நம்ம ஸ்டவ்வில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பயோகேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து லைட்டர்லலாம் பற்ற வைக்க முடியாது, மேட்ச் பாக்ஸில் தான் பற்ற வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பற்ற வச்சுட்டு நீங்கள் வந்து மேலே வச்சு இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஜில்லாவை அசத்தும் பட்டதாரி பெண். நம்ம வந்து சமைக்கிறப்ப ஏதாவது புகைச்சல் இருக்குமா, ஸ்மெல் இருக்குமா அப்படிங்கிறதுக்கு எந்த பயமும் இல்லாத இருக்கிறதுக்காக இந்த ஃபில்டர் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபில்டர் போட்டோம்னா நம்ம சமைக்கிறப்போ எந்த ஸ்மெல்லு, எந்த ஒரு தாக்கமும் நமக்கு இருக்காது. விலையே இல்லாமல் வெளியேறும் இயற்கை உரம். இந்த பைப்பு இது மூலயமா வந்து நீங்கள் வந்து போடுற வேஸ்ட் வந்து மக்கி உரமாக வரும். ஸோ அந்த உரம் வந்து இதில் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த உரம் வந்து நம்ம பக்கெட்டில் கலெக்ட் பண்ணி நம்ம செடிகளுக்கு அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உயிர் கிருமிகள் வந்து உயிரோடையே இருக்கும். அதாவது பாக்டீரியா வந்து உயிரோடையே இருக்கிறதுனால உங்களுக்கு மண்ணில் போய் ஆக்ட் ஆகும். நல்ல சாயில் வந்து நல்ல ஒரு ரிச்சா இருக்கும். இயற்கை முறையில் பயோகேஸ் தயாரிப்பது குறித்து மத்திய அரசு வெளியிட்ட பதிவுகளை முன்மாதிரியாக கொண்டு இந்த எரிவாயு எந்திரத்தை தயாரித்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் மத்திய அரசிடம் இதற்கான சந்தைப்படுத்துதலுக்கான உரிமைக்கு விண்ணப்பித்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். 17,000 ரூபாயிலிருந்து 50 லட்சம் ரூபாய் வரை தங்களால் இந்த எரிவாயு எந்திரத்தை தயாரித்து கொடுக்க முடியும் என்றும், மாட்டு சாணத்தை அதில் நிரப்பி வீட்டில் பயன்படுத்தப்படும் காய்கறி கழிவுகள், உணவு கழிவுகளை அதன் மீது ஊற்றி தண்ணீரை நிரப்பி அதிலிருந்து உற்பத்தியாகும் வாயுவை பிரத்யேக கருவியை பொருத்தி குழாய் மூலமாக ஸ்டவ்வில் இணைத்தால் எந்த ஒரு அச்சமும் இன்றி, துர்நாற்றமும் இன்றி எரிவாயுவை பயன்படுத்தலாம் என செய்முறை விளக்கம் அளித்திருக்கிறார். ஹரிணியின் கணவர் சித்தன்யன் பொறியாளர் என்ற நிலையில் சேலம் சன்னியாசி குண்டு பைபாஸில் இருக்கக்கூடிய அவர்களது நிறுவனத்தில் இதற்கான செய்முறை விளக்கத்தை நமக்கு செய்து காட்டிய அவர், சிறிய வகை சிலிண்டர்கள் தொடங்கி அடுத்தடுத்த மிகப்பெரிய வகைகளிலும் இந்த எந்திரத்தை செய்து கொடுக்க முடியும் என்றும் கூறுகிறார். அவரது உதவியுடன் இந்த எரிவாயு எந்திரத்தை தயாரிப்பதாக கூறும் ஹரிணிக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன.